ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த சீவுறதில் எடுத்து நல்லா சீவிக்கலாம். நம்ம சீவுறதுனால அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கும். நம்ம கைட்ட பிசைஞ்சால் என்ன தான் இருந்தாலும் கட்டி கட்டியாக சேர்ந்துருது. அதனால தான் நான் இதில் சீவிக்கிறேன். 3 உருளைக்கிழங்கையும் நல்லா சீவிக்கோங்க. இது நல்லா வெந்து தான் இருந்தது. மூணையும் நல்லா சீவிக்கோங்க. இதுக்கு தேவையானது என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்துக்கலாம். இந்த பக்கம் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, நறுக்கின மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் பால்ஸு, அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா சீவி பிசைஞ்சு விட்டாச்சு. இதையும் நல்லா கைட்ட பிசைஞ்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம், தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். இது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால 1 ஸ்பூன் போட்டால் போதும். பிரெட் க்ரம்ஸு இதோடு சேர்த்து பிணைகிறதுக்கு முதல்ல ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி தான் போட்டிருக்கேன். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரே 1 ஸ்பூன் மட்டும் மைதா போட்டுக்கிறேன். இதை நல்லா கைவிடாமல் பிசைஞ்சுக்கோங்க. கட்டிகளே இருக்கக்கூடாது. இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கட்டி சேராமல் நல்லா உள்ளங்கையை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுக்காக லேசாக மைதா போட்டுக்கிட்டேன். நல்லா கட்டி சேராமல் பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிட்டேன். இது உருளைக்கிழங்குன்றப்ப நல்லா கையில் ஒட்டி தான் வரும். இந்த மாதிரி மல்லி இலையை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்படி முதல்ல நல்லா உருண்டை பரட்டிக்கிட்டு வடை மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இந்த கையில் வச்சு தட்டி விட்டுட்டு நடுவில் சீஸ் வச்சுக்கோங்க. அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பால்ஸ் மாதிரி பரட்டிக்கோங்க. நல்லா வந்துடும். இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி பண்ணிடலாம். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போதும்னு நினச்சிங்கன்னா சின்னதாக போட்டுக்கோங்க. நாங்கள் பெரிய பிள்ளைங்கன்றதுனால பெருசாகவே உருட்டிக்கிட்டேன். இதில் 2-3 சீஸ் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். நம்மளுக்கு கவர் பண்ண கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் 1 மட்டும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம இதுக்கு ரெடி பண்ணி முதல்ல எடுத்து வச்சுருந்தோம் மைதா மாவையும் கார்ன்ஃப்ளவரையும் 2 ஸ்பூன் எடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஒட்டும், அந்த பவுல்லே ஒட்டுற மாதிரி வரும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம அந்த உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாம் இந்த இதில் முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு பரட்டி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து இன்னொரு தட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 4 ப்ரெட்டை போட்டு கூட நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளோ இதுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் பத்தலை, மறுபடியும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். நல்ல பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக அந்த இதில் மாவில் படுற அளவுக்கு நல்லா லேசாக அமுக்கி விட்டுக்கோங்க. நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் தான் அதில் இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த உருட்டி வச்ச உருண்டைகளெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வேகிறது ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும். நல்லா வாசமாக இருக்கும். பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்து தான் இருக்குது. இந்த பிரெட் க்ரம்ஸ் வேகிறதுக்கு தான், அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. நல்லா பொன்னிறமாக வரும்.
பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த நேரத்துக்கு வந்தோடனே எடுத்துருங்க. ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெந்துருச்சான்னு பார்த்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்ச உருண்டைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மேற்கொண்டு இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது சூடாக இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி வரும். நீங்கள் ஆற விட்டு கொடுக்காதீங்க. நல்லா பிள்ளைங்க இப்போ தான் சாப்பிட போகிறாங்கன்னா அந்நேரத்துக்கு போட்டு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியான சீஸ் பால்ஸ் ரெடி. நீங்களும் இந்த சீஸ் பால்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.